இன்றைக்கி எல்லா நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் தான், மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்க வயிற்றில் இருக்கும்போது இருக்கிறதான அந்த கருத்த கலரில் மோஷன் இருக்கும். அதை கொஞ்சம் கூட இல்லாமல் வயரை கழுகுனது மாதிரி சுத்தமாக எப்படி வெளியே எடுக்கிறது, வெளியே வர வைக்கிறது, அதுக்கேற்றதான ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க, எண்டு வரை பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிறந்த குழந்தைங்கன்னா இன்றைக்கி நைட்டு பிறந்தாங்கன்னா மறுநாள் காலையிலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என் குழந்தைங்களுக்கு அப்படி தான் கொடுத்தேன். என்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்ததுனால தான் இவ்வளோ தைரியமாக உங்களோட நான் ஷேர் பண்ண முடியுது, ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் பயம் வேண்டாம். வாழை இருக்குல்ல, வாழையோட இலை இருக்குல்ல, இலை நீங்கள் இலை கட் பண்ணுற அந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. அந்த தண்டோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கட் பண்ணணும். கட் பண்ணும்போது அதுலேருந்து கரை மாதிரி வரும். அது ஒரு 3 ட்ராப் எடுத்துக்கிடுங்க. தேன் அது ஒரு 3 ட்ராப் எடுத்துக்கிடுங்க. தேன் இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த காஞ்ச கிரேப்ஸ் லைட்டு சுடு தண்ணியில் ஊற போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குழந்தைக்கு அந்த கரை எடுத்தோம்ல அதில் தேனுக்கு பவுரும் அதை கூட விட்டுக்கிடலாம். 3 ட்ராப் விட்டுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தையோட நாக்கில் 3 இது உங்கள் கையால் விரலால் இப்படி தொட்டு 3 வாட்டி டச் பண்ணிக்குவாங்க நாக்கில். 3 வாட்டி கொடுத்தா போதும். 3 டேஸு காலையில் மட்டும் கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு நாள், செகண்ட் நாள், தேர்ட், 3 நாள் கொடுங்க. சரிங்களா? பூ போல் வயர் அப்படியே கழுகி எடுத்தது மாதிரி பூ போல் அப்படியே வெளியே வரும். ஒரு சொட்டு கூட இருக்காது. மெடிசன் கொடுத்தா கூட நமக்கு இந்த மாதிரி அற்புதம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான டிப்ஸு தான் இது. இதனால் என்ன யூஸ், என்ன பயன் சொல்லி கேள்வி கேட்பீங்க. இருக்குது. பிள்ளைங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த வியாதியும் வராது பிள்ளைங்க வளர வளர. அப்புறம் எல்லா சின்ன பிள்ளைங்கள்லேயும் தாய்மார் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்கள் குழந்தைக்கு காலில் எல்லாம் கரப்பாக வந்திருக்கு, புண்ணாக வந்திருக்கு. அது மெயின் காரணமே இந்த குழந்தைக்கு மோஷன் அந்த வயத்தில் இருக்கும்போது உள்ள அந்த கருத்த கலரில் இருக்க அந்த மோஷன் க்ளீனாக போகாட்டா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு 9 மந்தெல்லாம் ஆகும்போது கரப்பை மாதிரி வரக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வரவே வராது. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கை காலில் ஒரு புண்ணு கூட தழும்பு கிடையாது, இன்றைக்கி வந்ததும் இல்லை. சரிங்களா? அதனால தான் தைரியமாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் வராது, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரியெல்லாம் வராது. மறக்காமல் இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்கிடுங்க. சரிங்களா? தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இது, இப்போது மோஷன் சில குழந்தைங்களுக்கு 6 மந்த்து 3 மந்தில் ஆகும்போது பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாலும் மோஷன் போகும்போது சில குழந்தைங்க கெட்டியாக போகும். அப்போ குழந்தைங்க நல்லா அழுவாங்க. அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, என்ன பண்ணுவாங்க, அழதான் முடியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, சில குழந்தைங்களுக்கு 3 டேஸ் எல்லாம் மோஷன் போகாமல் இருக்குது. அந்த டைமில் அந்த 3 மந்த் 6 மந்த் 9 மந்தில் எல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, 1/4 கிளாஸு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கிடுங்க. ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கட்டும். அந்த தண்ணியில் ஒரு 10 மாதிரி ட்ரை கிரேப்ஸு, காஞ்ச கிரேப்ஸு போட்டுக்கிடுங்க. அது பிளாக்காக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே. ஒரு 10 போட்டுக்கிடுங்க. அப்புறம் பனங்கற்கண்டு, வெள்ளை கலர் அது வேண்டாம், பனங்கற்கண்டு அதுவும் ஒரு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதையும் காலையில் சாயங்காலம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நிப்பிள் மாதிரி வச்சு வாயில் ட்ராப்பாக குடிக்க கொடுங்க. அற்புதமாக ஒரு நாளில் உங்களுக்கு சரியாகலைன்னா 3 டேஸு 4 டேஸு கூட கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க, காலையில் சாயங்காலம். மோஷன் பூ மாதிரி அவங்களே தெரியாமல் அப்படியே போகும். லூஸாக போகாது, மாமூலி போகிறது மாதிரியே நார்மலாக போகும். எந்த பயமும் வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ஒரு டிப்ஸோடு
உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறது பிபி லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிபிஜே. ஓகே, பாய்.